ஹாய் ஆபிசஸ். இந்த வீடியோவில் நாம் அழகு 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதில் 10 கேள்விகள் இடம்பெறும் இல்லையா. இந்த வீடியோவில் நாம் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் 12th ஓல்டு புக்கில் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், அடுத்து நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த 2 டாப்பிக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டாபிக் இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த 2 டாப்பிக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்திய பண்பாட்டின் இயல்புகள் 12th புக்கு. அடுத்தது நம்ம வேற்றுமையில் ஒற்றுமையும் பார்க்கலாம். அது நோட்ஸ் தான். பண்பாடு என்ற சொல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் கூட லெசனாக இருந்தது. இதெல்லாம் பாயிண்ட் வைஸ் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். முக்கியமான பாயிண்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கலாமா? இந்திய பண்பாட்டின் இயல்புகள். பண்பாடு என்ற சொல் பண்படு அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது. பண்பாடு அப்படிங்கிற சொல் பண்படு அப்படிங்கிற தமிழ் சொல்லிலிருந்து வந்தது. கல்ச்சரல் என்ற கல்ச்சர் என்னும் சொல் கல்ச்சரா அப்படிங்கிற சொல்லாகும். அதாவது கல்ச்சர் அப்படிங்கிற சொல் கல்ச்சரா அப்படிங்கிற சொல்லிருந்து வந்தது தான். இந்த கல்ச்சரா அப்படிங்கிறது லத்தீன் சொல்லாகும். அடுத்தது 1937 கல்ச்சரா என்னும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு எனும் தமிழ் சொல்லை பயன்படுத்தியவர் யார்? முதல்ல அதாவது 1937 கல்ச்சர் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையாக கல்ச்சர் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையாக பண்பாடு அப்படிங்கிற சொல் பயன்படுத்தியவர் முதல்ல 1937 யாருன்னா ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் தான் முதல்ல பயன்படுத்தினார். இந்த லெசன் எல்லாம், இந்த டாப்பிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்து நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை டைம் இருக்கும் போது நீங்கள் ஒரு 2-3 டைம் நீங்கள் ஹெட்செட்டில் போட்டு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஏன்னா நான் பாயிண்ட் வைஸாக தான் எழுதி வச்சுருக்கேன். கல்ச்சர் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையாக பண்பாடு அப்படிங்கிற தமிழ் சொல்லை ஏன் திரும்ப சொல்கிறேன்னா இது இம்பார்ட்டனுங்கனால தான் சொல்கிறேன். 1937 ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் அவர்களால் தான் பயன்படுத்தப்பட்டது. இதை சொன்னவர் யார்? அதாவது இவர் தான் முதல்ல 1937 டி.கே.சி தான் ஃபஸ்ட்டு ரசிகமணி டி.கே.சி தான் பயன்படுத்தினார் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் பேராசிரியர் எஸ். வையாபுரியார் தான் இதை சொன்னார். அப்புறம் பண்பாடு என்பதற்கு பதிலாக சால்பு, சால்புடைமை, சான்றாண்மை என்று பயன்படுத்தப்பட்டது. பண்பாடு அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக என்ன சொற்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா சால்பு, சான்றாண்மை, சால்புடைமை, சான்றாண்மை அப்படிங்கிற சொற்கள் பயன்படுத்தப்பட்டது. அப்புறமா பண்பாடு என்பது மனிதனின் அகம், அதை வெளிப்படுத்தினால் நாகரீகம். அதாவது பண்பாடு அப்படிங்கிறது மனிதனுடைய அகமும் அதை வெளிப்படுத்துகிற நாகரீகமும் தான் பண்பாடுன்னு சொல்லப்படுது. அப்புறம் பண்பாட்டை பற்றி பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று பண்பாட்டை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை. பண்பாட்டை பற்றி பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா கலித்தொகை. அடுத்தது பண்புடையார் பட்டுண்டு உலகு அப்படிங்கிற நூல். அதாவது பண்பாடு அப்படிங்கிற நூல் தான். பண்பாடு அப்படிங்கிறது பாருங்கள் திருக்குறள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. பண்புடையார் பட்டுண்டு உலகு அப்படின்னு இங்கேயும் பண்பாடை பற்றி தான் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாழ்வியற் களஞ்சியம் அப்படின்னா மக்கள் தலைமுறையாக குழுவாக சேர்ந்து கற்ற நடத்தை முறைகளும் பழக்கங்களும் மரபுகளும் சேர்ந்தது தான் பண்பாடுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆங்கில அகராதி. பயிற்சி, அனுபவம் ஆகியவற்றின் மூலம் உடல் வளர்ச்சி, உணர்வு ஆகியவை உடல், உள்ளம், உணர்வு ஆகியன அடையும் வளர்ச்சியே பண்பாடுன்னு சொல்லி நம்ம ஆங்கில அகராதி சொல்லுது. பண்பாடுங்கிறதுக்கு விளக்கம், அதாவது உடல், உள்ளம், உணர்வு ஆகியவை அடையும் வளர்ச்சி தான் பண்பாடுன்னு எது சொல்லுதுன்னு இப்படி கேட்டாங்கன்னா ஆங்கில அகராதி சொல்லுது. மக்கள் தலைமுறையாக குழுவாக சேர்ந்து கற்ற நடைமுறைகளையும்
பழக்க வழக்கங்களையும் மரபுகளையும் சேர்ந்தது தான் பண்பாடுன்னு எது சொல்லுதுன்னா நம்ம வாழ்வியல் களஞ்சியம் சொல்லுகிறது. அடுத்து பண்பாடு கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என கூறியவர் யார்? எடுத்துக்காட்டு கூறியவர் விவேகானந்தர். அதாவது பண்பாடு கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் இந்த மூன்றும் கொண்டதுதான், அதை கொண்டுதான் நிர்ணயிக்கப்படுகிறது என கூறியவர் யாருன்னா விவேகானந்தர். அடுத்தது பண்படுவது பண்பாடு. பண்படுதல் என்பது சீர்படுதல் அல்லது திருந்துதல். திருந்திய நிலத்தை பண்பட்ட அல்லது பண்படுத்தப்பட்ட நிலம் என்றும், திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும், திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்றும் சொல்வது வழக்கம் என கூறியவர் யார் அப்படின்னு இந்த மேற்கோள் கொடுத்து கேட்டாங்கன்னா தேவநேய பாவாணர். இவரும் நம்ம சிலபஸில் இருக்கார் இல்லையா, தேவநேய பாவாணர் தான் இந்த மாதிரி திருந்தியன்னு வந்துச்சுனாவே வழக்கம் அப்படிலாம் வந்துனாவே தேவநேய பாவாணர்னு ஒரு சின்னதாக ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அடுத்த மேற்கோள் பார்க்கலாம். பண்பாடு என்பது பொதுவாக நாகரீகத்தில் அடங்கியதாகும். காலப்போக்கில் மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடாக பெயர் பெறுகிறது என கூறியவர் யாரு அப்படின்னா வைத்தியலிங்கம். அடுத்து கால கண்ணாடிகள் என சிறப்பித்து கூறப்படுகிறது இலக்கியங்கள். பண்பாடை கால கண்ணாடிகள் அப்படின்னு சிறப்பித்து கூறப்படுது. எது கூறுது அப்படின்னா இலக்கியங்கள் அப்படி கூறப்படுகிறது. இலக்கிய சான்று கால கண்ணாடிகள் என சிறப்பித்து எதை கூறுறோம் அப்படின்னா இலக்கியங்கள். இலக்கிய சான்றுகள் பௌத்த சமய நூல்கள், அடுத்தது தர்மசாஸ்திரம், இதிகாசங்கள், வேதங்கள், புராணங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், தனி இலக்கியங்கள்லாம் இவெல்லாம் இலக்கிய சான்றுகளாக இருக்குது. அடுத்து மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கால கண்ணாடிகள் இலக்கியம். அதனால் இது கூட கொடுத்து கேட்கலாம், மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கால கண்ணாடிகளாக இருக்கிறது யாது அப்படின்னா இலக்கியம். அதனால் காலத்தின் கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் காணலாம் அப்படின்னு என கூறியவர் யாருன்னா ஜி.இ. ட்ரெவெலியான் தான் இப்படி சொல்லியிருக்காரு. அடுத்தது இலக்கிய சான்றுகளில் மிகவும் தொன்மை வாய்ந்தவை எவை? இலக்கிய சான்றுகள்லையே இப்போ பார்த்தோம்ல மேலே, இதில் மிகவும் தொன்மை வாய்ந்தவை எவை அப்படின்னா வேதங்கள். வேதங்கள் என்னென்ன இருக்குது? ரிக், யஜூர், சாம, அதர்வண இந்த 4 வேதங்கள் இருக்குது. அப்புறம் இந்தியாவின் இருபெரும் இதிகாசங்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமாயணம், மகாபாரதம். நம்ம இந்தியாவின் இருபெரும் இதிகாசங்கள், பெரிய இதிகாசங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா ராமாயணம், மகாபாரதம். அடுத்தது ஆரியர்கள் குடியிருப்பு, அக்கால அரசியல் சமுதாய போராட்டங்கள், நகர வாழ்க்கை வரிகள், அப்புறம் பல்வேறு மாந்தர்களின் வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றையும் அறிய முடிவது எது? தன்மைகள். அதாவது நகர வாழ்க்கை வரிகள், அவருடைய தன்மைகள், பல்வேறு மாந்தர்களின் வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றை அறிய முடிவது எதன் மூலமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதிகாசங்கள் மூலமா இவற்றையெல்லாம் நாம் அறிகிறோம். அடுத்து 4 வருணமுறை தோன்றிய காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா 4 வருணமுறை தோன்றிய காலம் என்ன? பின்வேத காலம். 4 வருணமுறை தோன்றிய காலம் என்ன? பின்வேத காலம். மனு, யஜ்ன, வால்கியர், விஷ்ணு, பிரகஸ்பதி, நாரதர் ஆகியோர் எழுதியவற்றை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? தர்ம சாஸ்திரங்கள் என்று அழைக்கிறோம். தர்ம சாஸ்திரங்கள் வழியாக அறிய முடியபவை எவை? அக்கால நீதி, தண்டனை, சட்டத்திட்டங்கள், அக்கால சமுதாய முறைகளெல்லாம் தான் நம்ம தர்ம சாஸ்திரங்கள் வழியாக நம்மால் அறிய முடிகிறது. அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களில் எத்தனை நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்துகின்றன? 11 நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில்
எத்தனை நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்துகின்றன அப்படின்னா 11 நூல்கள். நாலடியாரை பாடியது சமண முனிவர்கள். அடுத்தது பண்பாடு. பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்தும் நூல் எது கேட்டாங்கன்னா அறநெறிச்சாரம். பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்தும் நூல் எது? அறநெறிச்சாரம். பௌத்த சமய இலக்கியங்கள் எம்மொழிகளில் எழுதப்பட்டன? அப்படின்னா பாலி, பிராகிருதம், இந்த 2 மொழிகளில் தான் பௌத்த சமய இலக்கியங்கள் எழுதப்பட்டன. அடுத்தது பௌத்த சமய நூல்கள் என்னென்ன? 3 பிரிவுகளை உடையது பௌத்த சமய நூல்கள். என்னென்ன அப்படின்னா சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ப பீடகம். இந்த 3 பிரிவுகளை கொண்டது தான் பௌத்த சமய நூல்கள். சுத்த பீடகம் அப்படின்னா என்ன? புத்தரின் அறிவுரைகள். சுத்த பீடகம் அப்படிங்கிற பிரிவில் என்ன இருக்குன்னா புத்தரின் அறிவுரைகள் இருக்குது. வினய பீடகம் அப்படிங்கிற பிரிவில் பௌத்த துறவிகளின் சட்டதிட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. வினய பீடகத்தில் பௌத்த துறவிகளின் சட்டதிட்டங்கள் இருக்குது. அபிதம்ப பீடகம் அப்படிங்கிற பிரிவில் என்ன இருக்குன்னா புத்தரின் தத்துவங்கள் அடங்கி இருக்கு. இதுதான் பௌத்த சமய நூல்களில் இருக்கிற 3 பிரிவுகள். 1 சுத்த பீடகம், 2 வினய பீடகம், 3 அபிதம்ப பீடகம். அபிதம்ப பீடகம் புத்தரின் தத்துவங்களை விளக்குகிறது. வினய பீடகம் பௌத்த துறவிகளின் சட்டதிட்டங்கள். சுத்த பீடகம் புத்தரின் அறிவுரைகளை விளக்குகிறது. சரி, அபிதம்ப பீடகம் புத்தரின் தத்துவத்தை எத்தனை படலங்களில் விரிந்துரைக்கிறதுன்னு கேட்குறாங்க. இந்த அபிதம்ப பீடகம் புத்தரின் தத்துவங்களை தானே சொல்லுது. அது எத்தனை படலங்களை கொண்டுள்ளது? எத்தனை படலங்களாக நமக்கு சொல்லுது விரிந்துரைக்கிறது அப்படின்னா 7 படலங்களாக விரிந்துரைக்கிறது. அடுத்தது பௌத்த நூல்கள் மலிதவன்சா, லலிதா விஹசதரா, வைபுல்ய சூத்திரா, பேதக உபதேசம், நேத்த பிரகன்யம், இதெல்லாம் பௌத்த நூல்கள் ஆகும். தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவி இருந்ததை நாம் எந்த காப்பியத்தின் மூலம் அறியலாம் அப்படின்னா மணிமேகலை. தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவி இருந்ததை நாம் எந்த காப்பியத்தின் மூலம் அறியலாம்? மணிமேகலை நூல் மூலமாக, அந்த காப்பியத்தின் மூலமாக அறியலாம். அடுத்தது சமய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆகம சித்தாந்தங்கள் என அழைக்கப்படுகிறது. சமய கோட்பாட்டை விளக்குகின்றது தான் ஆகம சித்தாந்தங்கள். சமண நூல்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எப்படி? ஆகம சித்தாந்தங்கள். இவைகள் சமண சமய கோட்பாட்டை விளக்குகிறது. சமண சமய எத்தனை பிரிவுகளை பெற்றது? சமண சமயம் எத்தனை பிரிவுகளாக பிரிந்தது அப்படின்னா 2 பிரிவுகள். 1 சுவேதம்பரம், இன்னொன்று திகம்பரம். இந்த 2 பிரிவுகள் சமண சமயம். 2 மேலே பார்த்தோம். பௌத்த சமயம் 3 பிரிவுகள் பார்த்தோம் இல்லையா? 1 சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ப பீடகம்னு பார்த்தோம். இது சமண சமயம். இது 2 பிரிவுகளை கொண்டது. இது சுவேதம்பரம், திகம்பரம் அப்படின்னு 2 பிரிவுகளை கொண்டது சமண சமயம். அடுத்தது சமணத்தின் தத்துவங்களை அறிய உதவும் நூல். சமணத்தின் தத்துவங்களை அறிய உதவும் நூல்கள் என்னென்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சமணத்தின் தத்துவங்களை அறிய உதவும் நூல்கள் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. புறநானூற்றின் வழியாக அறியப்படும் ஆடை வகைகள் எத்தனை? புறநானூறு நூல் வழியாக அறியப்படும் ஆடை வகைகள் எத்தனைனா 10 வகைகள். புறநானூற்றின் வழியாக 28 வகை அணிகலன்கள் இருப்பதை நாம் அறிகிறோம். புறநானூற்றின் வழியாக 28 வகை அணிகலன்கள் இருந்ததாக நம்ம எந்த நூலில் அறிகிறோம்னா புறநானூறு. 67 வகை உணவுகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிற நூல் எது அப்படின்னா புறநானூறு. அடுத்தது எப்போரின் போது உதியன் சேரலாதன் என்னும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்ததாக புறநானூறு கூறுகிறது.
பாரத போரின் போது தான் உதியன் சேரலாதன் மன்னனுக்கும் வீரனுக்கும் உணவு கொடுத்ததாக புறநானூறு கூறுகிறது. அடுத்தது புறநானூறு மூலம் நாம் அறிபவை. என்னென்னலாம் புறநானூறு நூல் மூலம் அறிகிறோம் அப்படின்னா, கடையேழு வள்ளல்களின் கொடை, பாணர், விரலியர், கூத்தர் போன்றோரின் கலைத்திறனையும் அறிகிறோம். அதாவது கடையேழு வள்ளல்களின் கொடைத்திறன், பாணர், விரலியர், கூத்தர் போன்றோரின் கலைத்திறன்களை அறிய முடிகிறது. இறந்தவரை தாலியில் வைத்து புதைத்தல், நடுகள், கணவர் இறந்த பின் மங்கையர் அணிகலன்களை களைத்தல், கைம்பை நோன்பு நோற்றாமை, உடன்கட்டை ஏறுதல், இதெல்லாம் புறநானூறு நூல் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். தமிழர் திருமண முறைகளை அறிந்து கொள்ள முடியும் தனி இலக்கிய நூல் எது அப்படின்னா அகநானூறு. தமிழர் திருமண முறைகளை அறிந்து கொள்ள முடியும் தனி இலக்கிய நூல் எது அப்படின்னா அகநானூறு. அது ஒன்று பொதுமை நோக்கத்தை பற்றி அறிந்து கொள்ளுகிற நூல் புறநானூறு. அன்பின் சிறப்பை பற்றி அறிந்து கொள்ளப்படும் நூல் ஐங்குறுநூறு. விருந்தோம்பும் பண்பை பற்றி கூறுகிற நூல் நற்றிணை. மார்கழி நோன்பை பற்றி கூறுகிற நூல் கலித்தொகை. இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடிகளாக விளங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கண்ணாடிகளாக விளங்குகிறது என கூறியவர் பேராசிரியர் சு. சக்திவேல். எந்த நூலில் சொல்லியிருக்காருன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் இப்படி சொல்லியிருக்காரு. பழங்கால பண்பாட்டின் எச்சமே நாட்டுப்புறவியல் என்பது யாருடைய கருத்து ஆகும்? வில்லியம் ஜான் தாமஸுடைய கருத்து தான். பழங்கால பண்பாட்டின் எச்சம் தான் நாட்டுப்புறவியல்னு சொல்கிறாரு. யாருன்னா வில்லியம் ஜான் தாமஸ் அவர்கள். அடுத்து நாட்டுப்புறவியலை குறித்து ஃபோல்க்லோர் அப்படிங்கிற சொல்லை யார் எந்த ஆண்டு உருவாக்குனாங்க அப்படின்னா 1846 உருவாக்கியிருக்காங்க. இந்த கொஷின் கூட இந்த கேட்டிருக்காங்க இல்லையா தமிழில், இது கொடுத்து தமிழ் வார்த்தை என்னென்னு, பிறமொழி சொற்களுக்கு எதிரான தமிழ் சொல் அந்த தலைப்பின் கீழே இந்த வார்த்தை கூட கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். அடுத்தது பாமரரின் பாடல்களை குறிப்பிட்ட தொல்காப்பியர் பயன்படுத்திய வார்த்தை என்ன? பாமரரின் பாடல்களை குறிப்பிட தொல்காப்பியர் பயன்படுத்திய வார்த்தை என்ன அப்படின்னா பன்னத்தி. பண் கூட்டல் தத்தின்னு பிரிக்கப்படுது. பொருள் மரபில்லா பொய்யாமொழி எனும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் என்ற நாட்டுப்புற கதைகளை பற்றி குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். காப்பியங்கள் தோன்றா மூல காரணம் நாட்டுப்புற கதை பாடல்கள். கதை பாடலுக்கு தமிழில் வழங்கப்பட்ட பெயர் என்ன? அம்மானை. 4 பகுதிகள் கொண்டது கதை பாடல்கள். அது தமிழில் வழங்கப்பட்ட பெயர் அம்மானை. அம்மானை எனும் சொல் முதலில் சொன்ன நூல் எது? சிலப்பதிகாரம். அம்மானை எனும் சொல்லை முதலில் சொன்ன நூல் எதுன்னா சிலப்பதிகாரம். கதை பாடல் மூலமாக பழங்குடி மக்களின் நம்பிக்கை பழக்க வழக்கங்களை நாம் அறியலாம். இந்த கதை பாடல் 4 பகுதிகளை கொண்டது தானே. இதன் மூலமாக நம்ம என்ன அறியலாம் அப்படின்னா அக்கால பழங்குடி மக்களின் நம்பிக்கையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் நாம் அறிய முடிகிறது. அப்புறம் கட்டுக்கோப்பான நன்னெறியில் மக்களை வாழ வைப்பது பழமொழிகள். கட்டுக்கோப்பான நன்னெறியில் மக்களை வாழ வைப்பது எதனால் அப்படின்னா பழமொழிகள் மூலமாக. சோற்று முன் உப்பு பேச்சு முன் எது அப்படிங்கிற பழங்காலத்தில் இருந்தது பழமொழி. மூத்தோர் சொல் முது டேஸ் கனி என்பது முதியோரை மதிக்க வேண்டும் என்று கூறியது. இந்த டேஸில் நெல்லிக்கனி. மூத்தோர் சொல் முது நெல்லிக்கனி என்பது முதியோரை மதிக்க வேண்டும் என்று கூறியது. புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றி பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது என்றவர் யார்? இ.பி. டெய்லர். புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றி பயன்படுத்துவோரையும் பற்றியும் கூறுகிறது என்றவர் இ.பி. டெய்லர் அவர்கள். ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர். ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர் ஆவார்.
அடுத்தது இந்திய பண்பாட்டு சிறப்பு கூறுகள் என்னென்ன, இந்திய பண்பாட்டின் சிறப்பு கூறுகள் என்னென்ன நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆன்மீக அடிப்படை, மனித நேயம், சகிப்புத்தன்மையும் நல்லிணக்கமும், அழியாத்தன்மை, தத்துவ கூறுகள், அழிவில்லாத மதிப்பீடு நிலை. அப்புறமா இந்திய பண்பாட்டின் ஆணிவேர் ஆன்மீக அடிப்படையா இருக்குது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னவர் திருமூலர். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதியிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் எதுனா ரிக்வேதம். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதியிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் ரிக்வேதம். அருளின் அடிப்படையில் அன்பு, சத்தியம் என்பது உண்மை, வாய்மை, மெய்மை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வலியுறுத்துவது சகோதரத்துவத்தை தான் இப்படி வலியுறுத்துது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ன வலியுறுத்துதுன்னா சகோதரத்துவம். நாகரீகம் என்னும் சொல் நகரம் என்பதிலிருந்து வந்தது. நாகரீகம் என்னும் சொல் எதிலிருந்து வந்ததுன்னா நகரம் என்னும் சொல்லிலிருந்து வந்தது. வீவர்ஸ், அடுத்து நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அடுத்து நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை, அதாவது அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூவாக வேற்றுமையில் ஒற்றுமையும் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.